இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால இந்த வெயிட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நம்பிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் சரியா? வட இந்தியாவில் நார்த் இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க வட இந்தியாவில்? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த உடல் பருமனோட உட்காந்துருக்காங்க? நான் கேட்குற கேள்வி நீங்கள் கரெக்டாக எனக்கு பதில் கமெண்ட்ஸில் எழுதுங்க சரியா? எழுதுவீங்களா? மறக்காமல் எழுதுங்க சரியா? இந்த உலகத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க, இந்த உலகத்தில் சரியா, தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா, நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டு வந்தாலும் யாருக்கா சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க, சொல்லுங்க. ஆவாரம் பூ இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு இது என்னது? கருவேப்பிலை, கொய்யா இலை, கிரீன் டீ, வெந்தயம் ரொம்ப ஃபேமஸ், வெந்தயம் இது என்னது? கரிஞ்சீரம் அதோட ஃபேமஸ், நாவல் பழம். இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாரோ இந்த பானை வேற குறைச்சாங்களா? கரெக்டாக கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலும் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாளுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்சுலின் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் 10லேருந்து 15 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன், சொல்லுங்கள். இந்த தம்பியை பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க, எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.